والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆவை அதை படித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை நாம் விளக்கி வருகிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துஆக்களை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சாதாரணமாக மனிதர்களுக்கு நோய்வாய்ப்படும் பொழுது அந்த நோயை அல்லாஹ் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம யாராவது சந்திப்பார்களா, சந்தித்து நம்மிடத்தில் சுகம் விசாரிப்பார்களா என்று இயங்குபவர்களும் இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வயதானவங்க இருக்காங்கல்ல, இவங்க வாலிப காலங்களில் அதிகமாக மாற்றத்திற்கு புறம்பாக காரியங்களை செய்துவிட்டு வயதான பிறகு வேறு வழி இல்லாமல் படுக்கையில் கிடக்கும்போது நாம் என்ன செய்வது, யார் நமக்காக துவா செய்வா என்ற ஒரு புலம்பலாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப பெரியவர்கள். இதுக்கெல்லாம் தீர்வாகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆரம்ப காலத்திலேயே, அதாவது இளமை காலத்திலேயே, வாலிப பருவத்திலேயே அவர்கள் வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்துகளிலும் அதிகமாக ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தினம் தினம் வயதான பிறகு செய்கிற அந்த வணக்க வழிபாட்டை விட வாலிப வயதில் செய்கிற அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் விரும்புகிறான். ஏனென்று சொன்னால், வயதான பிறகு வேறு வழி இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வருவது ஒரு கட்டம். அதே வயதானவர்கள் ஆரம்பம் முதலே, அதாவது ஒரு 7 வயதுக்கு பிறகு 10 வயதில் இருந்து நல்ல இரத்த ஓட்டம் அதிகமாக ஓடுகிற நேரத்தில், மனதின் அடித்தளத்தில் ஆசைகள் அதிகமாக இருக்கிற காலங்களில், உடல் அதிகமாக சக்தி வலு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நெருங்கி வர வேண்டும் என்று அல்லாஹ்வும் தூதரும் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்ட பிறகு அது எப்படி துவா செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இதை வைத்து ஏமாற்றுகிற கூட்டம் நம்ம உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். உதாரணமாக, இந்த நோய்வாய்ப்பட்ட பிறகு அவர்களுக்காக யாராவது துவா செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு. அதை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வைத்துக்கொண்டு மற்ற மதத்தினர்கள் ஆஸ்பத்திரியில் போய் சந்திக்கிறது, ஒரு 6 நாள் 4 வாரத்தில் பேசுகிறது, உங்கள் உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவங்களுக்கு இருக்கும், அது 2 பிஸ்கட் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கின உடனே அவங்க என்ன ஆகிடும், மனசில் ஒரு இவங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அதே மாதிரி நம்ம மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க, அறிவியலிகள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நேரடியாக அந்த தொழுகையாளிக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை ஏற்படுத்தாமல் இவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி நம்ம பார்க்குறோம், பயன்களில் பார்த்தோம்னாக்கா அவர் தான் சொல்கிறார், தமிழில் சொல்கிறாரு, அவங்க கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் டெய்லி பயன் கேட்குறேன், அவர் பேசுகிறத ஒரு நாள் கூட நீங்கள் அதை கற்றுக்கொண்டு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் அதெல்லாம் கற்றுக்குங்க, நீங்களாவது கேளுங்க. அவர் நல்ல வார்த்தை தான் பயன்படுத்துகிறாரு. இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது முசீபத்தையோ அல்லது வேறு விதமான தீங்கை ஏற்படுத்தி இருந்தால் அதை போக்க வேண்டும்னு ஆரம்பிக்கிறார். டெய்லி பயன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பள்ளிவாசலில் அது கேட்கறது நல்லா இருக்கு, நல்ல வார்த்தை தான். அதை என்ன செய்யணும்னாக்கா, அவர் என்ன பயணம் பண்ணணும்னு சொன்னாக்கா, நீங்கள் எல்லாரும் இதே வார்த்தையை கேளுங்க டெய்லி. இந்த வார்த்தையை நீங்களாக கேட்கும்போது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தொடர்பு ஏற்படும் என்று சொல்லிக் கொடுக்கணும். எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் சொல்லிக் கொடுத்து அந்த வார்த்தை எல்லோரும் சொல்ல அல்லாஹ் கபூலாக்குவான் என்று எங்கேயுமே ரசூல் சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு அந்தந்த மஹல்லாவில் வரக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அந்த இமாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், சில வாசகங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். வருகின்ற தொழுகையாளிகளின் நன்மையை நாடி அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வேலையை தான் பார்க்கணும். அதில் நிறைய தோசைகளை சும்மா முடிச்சு போகும்போது பார்க்குறோம். நம்ம உங்கள் வெளிநாட்டில் இருக்கணும், நல்லா இருக்கணும்,
பிள்ளைங்கள்லாம் இப்போ இவ்வாறு செய்யணும். அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா அது மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி ஏற்படுது. அதெல்லாம் எல்லாம் அங்கே போயிடுவாங்க. எப்படி இப்போ துவா செய்கிறாங்க அவங்க நல்லா, அவங்க துவா செய்யும்போது நம்மளும் அங்கே போகலான்னு சொல்லி போகிறது தான் அதிகமாக இருக்காது. ஆனால் இஸ்லாமிய வழிமுறை கிடையாது. இஸ்லாமிய வழிமுறை என்று சொன்னால் நமக்கு ஏற்படுகிற துன்பங்களை நாமே அல்லாஹ்விடம் சொல்லி அதை நேரடியாக அல்லாஹ் போக்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அரபி தெரிஞ்சாலும் சரி, அது தெரியலனாலும் சரி, மேட்டர் பிரச்சனை கிடையாது. நமக்குள்ள உணர்வுகளை பேசணும் அல்லாட்ட. அப்போ பேச சொன்னாங்க அவங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமான தொடர்பு அல்லாட்ட இருக்குது. யாரும் உயிரும் தாழ்வு, இமாம்னா சூப்பராக இவரும் கம்மி அப்படிலாம் கிடையாது. அல்லாட்ட வந்து எல்லாரும் சம்பந்தம். இன்னும் சொல்ல போனால் இமாம்களை விட முசல்லிகள் தான் சிறந்தவர் எல்லாருடைய பார்வையில். ஏன்னா அவங்க தான் அவங்க கஷ்டப்பட்டு வராங்க. இவங்க வந்து படிக்க அமர்த்தப்பட்டவர்கள் இவங்க வந்து தான். ஆனால் முசல்லிகள் அப்படி கிடையாது, வரக்கூடியவர்கள் அப்படி கிடையாது. வேலைகளை விட்டு விட்டு அவர்கள் வருகிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் அதிக தகுதி உடையவர்கள் வந்து யார்? தொலை வரக்கூடியவர்கள் தான் அதிகமாக தகுதி உடையவர்கள். அதனால் இந்த அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை அரபியில் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார்கள்னு புரிஞ்சு கொண்டு அதை அப்படியே நம்ம லாங்குவேஜில் கேட்டு நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை நிரந்தரம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது எல்லா நிலைகளிலும் ஏற்பட வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாசி. இது வந்து அரபி வாசகத்தில் சொன்னார். நோய்வாய்ப்படும் பொழுது அல்லாஹும்ம ரப்பன் நாசி, மனிதர்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹுவே என்று அல்லாஹ்வை நம்ம முதல்ல அழைக்கிறோம். அதுக்கு பிறகு அதிக பேர் பாச, எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை நீ போக்கி விடியாதா. இஸ்தி, எனக்கு வந்து நீ குணப்படுத்த வேண்டும். அந்த ஷாஃபி, நீ தான் குணப்படுத்தக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுங்க, இந்த குணப்படுத்தக்கூடிய விஷயங்களில் உன்னை தவிர குணப்படுத்தக்கூடியவன் யாரும் கிடையாது. லா யுகாதில் சக்கமா, எல்லா விதமான நோயை விட்டும் என்னை குணப்படுத்தி விடியாதா. இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்கணும். அதே மாதிரி யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டுன்னு சொன்னாக்கா நம்ம அவங்க சந்திக்க போகும்போது இன்ஷா அல்லாஹ் நாடினால் லா பாச தகவல்னு சொல்லணும். கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களை குணப்படுத்துவான். அவ்வளோதான். நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், நான் துவா செய்கிறதுனால நீங்கள் குணமாயிடுவேன்னு கீழே கற்றுக் கொடுக்கணும். என்ன சொன்னாங்க? கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இருக்கிறான், உங்கள் நோயை வந்து அல்லாஹ் குணப்படுத்துவான் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு வந்து விட வேண்டியதுதான். அங்கே ரெண்டு கையை எடுத்து அங்கே ஒரு குரூப்பு துவா செய்வதற்கெல்லாம் ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஏன்னாக்கா எல்லா மனிதர்களுக்குமான தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கின்ற காரணத்தினால அவர்களே அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நமக்குமாக இடையில் யாருமே திரை கிடையாது, எந்த திரையும் கிடையாது. எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவமன்னிப்பு தடுமுறை அல்லாஹ் விரும்புகிறார். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் விரும்புகிறார். அவங்களை அவர் வந்து மனம் திருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா சாதாரணமாக இருக்கிற அந்த ஏற்கனவே தொழுது ஆளுகளை விட அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிடிக்கும் யாரை? பாவம் செய்தி விட்டு திரும்பி வருபவர்களை. அப்போ இவ்வளவு அல்லாஹ்வுக்கு சொன்னால் நம்மளுக்கு உலகத்தில் வாழும் பொழுது இவ்வளவு சலுகைகளை வைத்திருக்கிறான். ஆகையினால நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை வந்து எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த நேரங்களில் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை நாம் தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி வார்த்தை அந்த அரபி வாசகத்தை என்னால் பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இது அப்படி கட்ட கஷ்டமாக இருக்குது. யாரும் நீ தான் குணப்படுத்தக்கூடியவன், எல்லா நோயும் நீ தான் குணப்படுத்துவ, அந்த நோய் என்பது எனக்கு சொந்த சோதனை தான், அது அந்த சோதனையில என்னை காப்பாற்றியாதா அப்படி கேட்கறதுக்கு எல்லாம் கேட்க முடியும். என்ன இங்கே வந்து திசை திருப்ப விட்டுருப்பாருன்னு என்ன சொன்னாக்கா யாரோ கேட்க யாரோ சொல்லுங்கிற இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் இவங்க யாரையும் நோக்க போகிறார்கள். அவர் அங்கே போனால் சரியாயிடும், இங்கே போனால் சரியாயிடும், அந்த கையில் கட்டினா சரியாயிடும், இந்த தாயத்தை தொங்கிட்டா சரியாயிடும், அல்லது அவர்கிட்ட போனால் அவர் பெரியார், அவர் வந்து அல்லாஹ் அவர்கிட்ட இருக்கும் என்றெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுறதில்லை. அதை நம்ம வந்து தொழுகையாளியாக இருக்கிற நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை புரிந்து கொண்டு நமக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும் நாமே அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த துன்பத்தை நீக்குவதற்கு போராட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் போராடி கொண்டே இருக்க வேண்டும். நோய் நிச்சயமாக குணமாகிடும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மருத்துவத்துறையை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அதிகமான ஏமாற்று வேலை நடக்குது. இன்னைக்கு வந்து உலக அளவில் மருத்துவத்துறையில் தான் அதிகமாக மக்களை ஏமாற்றுகிறார்கள். எந்த விஷயமாக தான் சின்ன விஷயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அது அதிகமான டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து அதுக்கு வந்து வசூல் பண்ணி மாத்திரைகள் அதிகமாக போட வைத்து உடம்பு முழுவதுமே இன்றைக்கு வந்து கெமிஸ்ட்ரியாக நிரப்பப்பட்டிருக்குது. மக்களுடைய இந்த உடம்பு இன்றைக்கு அதிகமாக எதை எடுத்தாலும் உடனே மாத்திரை தான், எதை எடுத்தாலும் உடனே மாத்திரை தான். மாத்திரை சாப்பிட வேணும்னு சொல்லலை, மாறாக அந்த மாத்திரை ஒரு அளவு தான், அந்த மாத்திரைக்கு ஒரு அளவு தான். எக்கச்சக்கமான மாத்திரை போட்டு 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 சாதாரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த இயக்கம் இருக்குல்ல, அது வந்து வேறு பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கு இன்றைக்கு எல்லா மக்களுக்குமே.
அதனால தான் மெடிக்கல் சாஃப்ட்வேர் அதிகமாக ஊருக்கு பத்திரிகைகள் வந்திருக்கு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த கருத்தரிப்பு மையங்கள் வந்திருக்குது. என்ன காரணம், இவங்களுடைய பிளான் தான், யூனிவர்சிட்டியோட பிளான் இது. அது நம்ம சமுதாயமே விழுந்திருக்கு. அதனால் நோய்வாய்ப்படும் பொழுது அல்லாஹ் துன்பத்தை கொடுக்கும்போது முதல்ல அல்லாட்ட வந்து துவா செஞ்சுட்டு மாத்திரை சாப்பிடுங்க. சாப்பிட்டா கூட கையில் மாத்திரை வைத்துக்கொண்டு, இந்த மாத்திரை என்பது நீ கொண்ட சபப்பு தானே தவிர இந்த மாத்திரை என்ன குணப்படுத்தாது, நீ தான் குணப்படுத்தக்கூடியவன் யாரெல்லாம் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்பது உலகம் அளிக்கின்றவரை மனிதர்களுக்கான நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருடைய துணை இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு முழுமையாக இந்த உலகத்தில் நம்பிக்கை வைத்து வாழ முடியும். அந்த நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய மனிதர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அவர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் சுத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய எல்லா கேட்டு எனக்கு உங்களுக்கு வழக்கமாக தந்தார் புரிவானாக. வாக்கர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க